இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வட்டக்கோட்டை பற்றியது தான். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு மன்னர்கள் நாட்டை பல்வேறு சமஸ்தானங்களாக பிரித்து ஆட்சி செய்து வந்தனர். ஆட்சி அதிகார வரம்புக்கு தகுந்தாற்போல் கோட்டை கொத்தளங்களை அமைத்து கொண்டனர். இந்த கோட்டைகள் பெரும்பாலும் பாதுகாப்புக்காகவே அமைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் இந்த கோட்டைகள் வீரத்தின் அடையாளமாகவும் திகழ்ந்தன. இந்தியாவின் தென் எல்லையான குமரி முனையில் அமைந்துள்ள ஓர் அழகிய படைத்தள கோட்டை தான் இந்த வட்டக்கோட்டை. இந்த வட்டக்கோட்டை கன்னியாகுமரியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளது. வட்டக்கோட்டை என்று பெயர் இருந்தாலும் இந்த கோட்டை செவ்வக வடிவில்தான் இருக்கிறது. 3.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோட்டையின் முகப்பில் 25 மீட்டர் உயரம் கொண்ட சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. அங்கே இரட்டை யானையும் சங்கும் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்நிய படையெடுப்பை தடுக்கும் விதமாகவும் போர் வீரர்களின் பாசறையாகவும் இந்த கோட்டை இருந்திருக்கிறது. கோட்டையை சுற்றிலும் ஓய்வு மண்டபங்கள், ஆயுத அறைகள் இருக்கின்றன. கடலின் முழு பரப்பையும் கண்காணிக்கும் விதமாக இந்த கோட்டை கட்டமைப்பு இருக்கிறது. திருவிதாங்கூர் அரசு உருவாக்கப்பட்ட போது கிழக்கு எல்லையான குமரி முதல் ஆரல்வாய்மொழி வரையிலான எல்லை பகுதி பாதுகாப்பற்றதாக இருந்துள்ளது. இதையடுத்து இங்கே செங்கல்களால் ஆன கோட்டை முதலில் கட்டப்பட்டது. பின்னாளில்தான் இது கல் கோட்டையாக மாற்றப்பட்டிருக்கிறது. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மீது படையெடுத்து வந்த டச்சு படை தளபதி டிலனாய் இந்த கோட்டையின் பாதுகாப்பான கண்காணிப்பால் சிறை பிடிக்கப்பட்டார். பின்னாளில் 1809ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றிவிட்டனர். இந்த கோட்டையின் மண்டபத்தின் உள்ளே இருக்கும் மேற்கூரையில் பாண்டியர்களின் இலட்சணையான மீன் சின்னம் செதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த கோட்டை கிபி 12ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் வசம் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. வட்டக்கோட்டையில் ஒரு சுரங்கப்பாதை மூடிய நிலையில் காணப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதை பத்மநாபபுரம் வரை செல்வதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது போர்க்காலத்தின் போது கோட்டைக்கு வெளியே இரகசியமாக செல்ல அமைக்கப்பட்ட இரகசிய வழி என்று சிலர் கருதுகிறார்கள். கடலுக்கு அருகிலேயே அமைந்துள்ள இக்கோட்டையின் உள்ளே குளமும் ஒரு கிணறும் உள்ளது. இவை இரண்டிலும் சுத்தமான நீர் நிரம்பி இருப்பதால் இவைதான் இங்கு தங்கியிருந்த படை வீரர்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்திருக்கும் என்பதை உணர முடிகிறது. மத்திய அரசின் தொல்பொருள் துறை பராமரிப்பில் உள்ள இந்த கோட்டை கன்னியாகுமரியின் சிறப்புமிக்க சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த கோட்டையின் மீது ஏறி நின்று நாம் பார்க்கும்போது கடலின் அழகை ரசிக்க முடிகிறது. கடற்கரை அவ்வளவு தூய்மையாகவும் ரம்மியமாகவும் தென்னந்தோப்புகளுடன் காணப்படுகிறது. கோட்டையின் பக்கத்திலேயே ஒரு வாய்க்கால் கடலில் கலக்கிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரானது பெரிய வாய்க்கால் வழியாக, அதாவது வெள்ளமடம் வழியாக வரக்கூடிய அந்த வாய்க்கால் பல கிளைகளாக பிரிந்து ஆறுகளை, அந்த வயல்வெளிகளையும் குளங்களையும் நிரப்பிவிட்டு மீதி வரக்கூடிய நீரானது இந்த கோட்டை பக்கத்தில் கடலில் கலக்கிறது என்று நினைக்கிறேன். அழகான ஒரு பேச்சிப்பாறையிலிருந்து வரக்கூடிய ஒரு வாய்க்கால், அதாவது மீதமான தண்ணீர் இந்த கடற்கரையில் கலக்கும்படி செய்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய இந்த வட்டக்கோட்டையை ஒரு முறை சென்று பார்ப்பது மனதிற்கு இதமானதாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.